இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸு, லவ்வர்ஸு யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். லவ்வர்ஸ்லாம் வந்து கார்னர் சீட்டில் உட்காந்து பார்த்துறாதீங்க. அப்புறம் உடனே ஏன்டா நம்ம படத்துக்கு வந்தால் ஓயோ ரூமுக்கு போகணுன்னு தோணும். அதனால் லவ்வர்ஸ்லாம் வந்து கார்னர் சீட்டில் உட்காந்து படத்தை பார்க்காதீங்க. முக்கியம் தனியாக உட்காந்து பார்க்காதீங்க படத்தை. ஏ கண்டென்ட் எதுனா கண்டென்ட்டாக ஏ கண்டென்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஓவராலாக லாஸ்ட் கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாண்டே குடும்பமாக வந்து பாருங்கடா நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அன்பு அக்கறையை தாண்டி பாதுகாப்பும் கொடுக்கணுன்றத படத்தில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதை படத்தில் ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தா யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் சொல்லவும் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு போகிறாங்க. படமாக எனக்கு ஓகே தான். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இன்னும் நல்லா தாம் தூம்னு போட்டு இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். வேறு என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் சினிமாட்டோகிராஃபியை இன்னும் நல்லா எதாவது ட்ரெண்டாக கொடுத்துருக்கலாம். வேறு அதாவது சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ நம்மளை என்கேஜாக வச்சில்ல. என்ன வெறும் அந்த பெட் சீன்ஸ் மட்டும்தான் நம்மளை நல்லா என்கேஜாக வச்சுருக்கேன். ஆஹா அது என்னென்னலாம் இருக்குது. ஆனால் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா அதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்க. அந்த சீனில் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி மொத்த சீனையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா படம் ஓவராலாக நல்லா தமா கவர்ந்துருக்கும். அவர் வாழ்ந்திருக்காரியா. நான்லாம் ஆம்பளை புள்ளியா பிறக்கலையேன்னு இருக்கு. அவ்வளோ வருத்தமாக இருக்கு. அந்த 4 ஹீரோயின் இல்லை நான் ஒரு ஹீரோனியா இல்லையான்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நல்லா வாழ்ந்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தா ஹீரோயினை விட ஹீரோக்கள் தான் போய் ப்ரொடியூசர் வாசலில் நிற்க போகிறாங்க. சார் நமக்கு ஒரு வாய்ப்பு, 4 பொண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல 2 பொண்ணு கொடுங்க சார்ங்க நிற்க போகிறாங்க. ரக்ஷிதா அவங்களும் நல்லா கண் அழகா இருக்காங்க, கண்ணத்தோட அழகா இருக்காங்க. ஒரு பெண்களுமே பாரு கண்ணு மட்டும் அழகாங்க. பாய்ஸ் எல்லாமே வாயில எச்சி ஒழுதுன்னு பார்த்தாங்க. அது என்ன சொல்லா சொல்லு விட்டுன்னு பார்த்தானுங்க. அவ்வளவு ஒரு நல்ல ஜாலியான படம். இன்னொன்று என்னன்னாக்கா இது வந்து நம்ம காமெடிக்கு என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் படம் உண்மையிலேயே இன்னைக்கு சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை அப்பட்டமாக தோல் உரிச்சு காட்டியிருக்க படம். தாராளம் கண்டிப்பாக லவ்வர்ஸ் பார்க்கணும். ஏன்னா நிறையா ஹோட்டல் ரூம்ஸ்லாம் இன்னைக்கு பயங்கர பிஸி. இன்னைக்கு என் சொந்தக்காரங்களாம் ஊர்லேருந்து வராங்க ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக. ரூம் புக் பண்ணலான்னு போனாங்க. இல்லைங்க ரூம் எல்லாமே புக் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதனால் அந்த ரூம் புக் பண்ணுறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு இந்த ஃபயர் படத்தை வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் நீங்கள் ரூம்லாம் புக் பண்ணவே மாட்டீங்க. இங்கே இருக்கலாம். ஆமாம் இங்கே இருக்கலாம் மீன்ஸ் டிக்கெட் மட்டும் கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படி அந்த எண்ணம் இல்லை. நீங்கள் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபயர் படம் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எந்த சீன் அண்ணா ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? உண்மையே சொல்லணும். உண்மையிலே தாங்க எல்லா சீனும் என்ஜாய் பண்ண. அந்த அவர் இல்லை ஹீரோ பாலா, அந்த பாலா என்ஜாய் பண்ணதை விட நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? ஏன்னு கேளுங்க, பிக் பாஸுக்கு போயிட்டு வந்தாலே யாருமே உருப்பிட மாட்டாங்க. ஏன்னா மனசுக்குள்ளே வந்து அந்த நயவஞ்சகம் தான் வரும். புரியுது, நல்ல புத்தியே வராது. அப்படி நல்ல புத்தி இல்லாதால தான் அதே மாதிரி அந்த பாலாவுக்கு இந்த படத்தில் நல்ல புத்தியான கேரக்டர் இல்லை. அதனால தான் அந்த கேரக்டர் வந்து ஆதின்ற காசின்ற கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி நல்லா வாழ்ந்துருக்கான். இந்த மாதிரி உங்கள் டேரக்டர் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் உங்கள்கிட்ட சொன்னாங்களா, நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இந்த மாதிரி ப்ளே பாய் கேரக்டர்ஸ் கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து பொதுவாகவே டேரக்டர் வந்து தேனை கொடுத்து நக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். ஆனால் அந்த படத்தில் ஹீரோ வந்து தேன் பாட்டில் அப்படியே வெள்ளத்துக்கு குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி படத்துக்கு வந்து தேவையான கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஃபயர் பார்த்தீங்கனாலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கும். பத்திக்குமா தேட்டர்? ஆமாம் பத்திக்கும் தேட்டர் சீட்டு பத்திக்கும். எல்லாமே தான் தேட்டர் சீட்டு பற்றிக்கும். அப்புறம் எது பற்றிக்கணும் எல்லாமே பற்றிக்கும். முடியெல்லாம் பொசிங்க. சரியா? நன்றி.